அண்ணன் அருள் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்க சரிங்களா? இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆவறதுக்கு அண்ணன் அன்புமணி அவர்களோட ஒரு சாதனையும் சொல்லாம நீங்க இந்த வாக்கு வாங்கிட்டீங்களா? அண்ணன் ஜெயிச்சிட்டீங்களா? சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு வரேன். அப்படி ஒரு செய்தி உங்களுக்கு அண்ணன் அன்புமணியால இல்லைன்னா நீங்க விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க. ஏங்க, உங்களோட அதிகமா உழைச்ச, அதிகமா அந்த கட்சிக்கு பங்களித்த ஆயிரக்கணக்கான கட்சியோட முக்கியர்கள் அமைதியா இருக்காங்க வாயை மூடிட்டு. அண்ணன் அருள் மட்டும் பேச காரணம் என்ன சொல்லுங்க? சரி, அதே மாதிரி இன்னொரு படி மேலேறோம். அண்ணன் அருள் வந்ததுக்கு அப்புறம் சேலத்துல இருந்த ஒரு முக்கிய ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள், அண்ணன் எக்ஸ் எம்எல்ஏ தமிழரசன் அண்ணன் அவர்கள், அண்ணன் எக்ஸ் எம்எல்ஏ கண்ணையன் அவர்கள், அண்ணன் எக்ஸ் எம்எல்ஏ காவேரி அவர்கள், அது போன்ற அண்ணன் புயல் பாபு, இந்த மாதிரி சேலத்துல இன்னும் சொல்லிட்டே போலாம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க காணாம போயிருக்க. ஒரு தொகுதிக்கு 10 to 15 பேர். இவர்கள் யாரால இந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்கள் என்று அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு செய்தி வர, நீங்க இன்று சட்டமன்ற உறுப்பினர், நீங்க ஒரு பேசும் இடத்துல இருக்கிறீங்க. நீங்க அன்புமணின்னு பேசுற இடத்துல வந்துட்டீங்க, சந்தோஷம். ஐயா, நாங்க எப்பயும் சொல்றேன், அண்ணன் அருள் அவர்களே, இதுவரையும் அண்ணன் அருள் ஐயா சொல்லனா, உங்களை அடையாளம் காட்டியது எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்களே சொல்லிருக்கீங்க, நாங்க அன்புமணி வரார், ஐயா மகன் வரார், அங்க வரார், இங்க வர எல்லா ஊரும் கூட்டணும். நீங்க இதே வாய் தான் முன்னாடி சொல்லிச்சு. 99,000 கிராமங்களுக்கு மருத்துவர் ஐயா போனார்னு. எங்க அண்ணன் அன்புமணி எங்குமே போலியா? எங்க பூ சொல்ற உங்கள மாதிரி நிர்வாகிகளால தான் அண்ணன் அன்புமணி இதே வட்டத்தில் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். யாரு என்ன மேல கோச்சினா கவலை. நாங்க உடனே ஆட்டி கை நீட்டி 10 ரூபா வாங்கி இந்த பச்சை பதவிக்கு நாங்க அவசியமே இல்ல. நீங்க என்ன ஒண்ணா எங்கிட்ட வாங்க, வாதம் பண்ணுவோம் சரிங்களா? இதனால இந்த கட்சியில நல்ல. இன்னொன்னு சொல்றேன், அண்ணன் அன்புமணி அவர்களை பத்தி பேச அண்ணன் அருள் அவர்களுக்கு மறுபடியும் சொல்றேன், தெளிவா பேசுங்க. அவரோட சாதனை சொல்லாம நீங்க ஓட்டு கேட்டேன்னு சொன்னா, நீங்க ஒருவேளை சோறு வாயில வைக்கும் போது அதனுடைய இது தெரியும். நான் பேச வேணாம், நீ கடவுள் நம்பர்னா நான் கடவுள் நம்புறேன். சரி, அந்த